இந்திய தேர்தல் அரசியல் வரலாற்றில் 1971 நடைபெற்ற தேர்தலை மையமாக வைத்து பல சுவாரஸ்யமான அதிரடியான சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. பின்னாளில் மிக பெரும் அரசியல் ஆளுமைகளாக உருமாறிய காங்கிரசின் இந்திரா காந்தியும் திமுகவின் கருணாநிதியும் தங்களை ஒரு அரசியல் தலைவர்களாக நிரூபித்தாக வேண்டிய சூழ்நிலையில் இருந்தனர். தேசிய அரசியலில் இந்திராவின் அதிரடி செயல்பாடுகள், அதன் விளைவால் பாரம்பரிய காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்ட பிளவு, தனித்து விடப்பட்ட இந்திரா, அதேபோல தமிழ்நாட்டில் அண்ணாவின் மறைவு, அதையொட்டி திமுகவில் கருணாநிதிக்கு ஏற்பட்ட புழுக்கங்கள், இப்படி இருவருக்கும் சவாலான தேர்தல் களமாக மாறியிருந்தது 1971 தேர்தல். இந்த தேர்தலில் இருந்துதான் கட்சிதாவல், எதிர் முகாமுடன் கூட்டணி, அதிகார அத்துமீறல்கள், வாரிசு அரசியல் என புதிய ட்ரெண்ட் உருவாக தொடங்கியது. 1960களின் முடிவில் நேருவின் மறைவை தொடர்ந்து காங்கிரசின் பலம் மிக வேகமாக சரிய தொடங்கியிருந்தது. பல மாநிலங்களில் காங்கிரஸ் தனது அதிகாரத்தை இழந்திருந்தது. திமுக போன்ற பல மாநில கட்சிகள் பலம் வாய்ந்த கட்சிகளாக உருப்பெற்று காங்கிரசுக்கு தலைவலியை கொடுத்து கொண்டிருந்தது. அப்படி இருந்தும் காமராஜர், மொரார்ஜி தேசாய் போன்ற அரசியல் ஆளுமைகள் அமைத்த அரசியல் வியூகங்களால் 1967 ஆட்சியை கைப்பற்றியது காங்கிரஸ். அப்போது இந்திராவை பிரதமராக்க அவரது ஆதரவாளர்கள் முயன்றபோது காங்கிரசின் முக்கிய தலைவர்கள் சம்மதிக்கவில்லை. அவருக்கு பதிலாக மொரார்ஜி தேசாயை பிரதமராக்க கோரினர். ஆனால் இந்திரா காந்தி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இருப்பினும் பிரதமர் பதவிக்கு இந்திரா காந்தி புதியவர், அவரால் அதை சமாளிக்க முடியாது. எனவே அரசியல் அனுபவசாலியான மொரார்ஜி தேசாய்க்கு பிரதமர் பதவியை அளிக்க வேண்டும் என மூத்த காங்கிரசார் காமராஜரிடம் கோரிக்கை வைக்கிறார்கள். உண்மையில் 1967 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதன் பின்னணியில் காமராஜர் போன்ற மூத்த தலைவர்களின் வியூகங்கள் இருந்ததாலும் அந்த தேர்தலுக்காக இந்திரா காந்தியும் கடுமையான உழைப்பை முதலீடு செய்திருந்தார். பல ஆயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்தும் நூற்றுக்கணக்கான மேடைகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் அப்படியொரு தேர்தல் பிரச்சார மேடையில் பேசிக் கொண்டிருந்த இந்திரா மீது கூட்டத்திலிருந்து கல் வீசப்பட்டது. தொடர்ந்து சரமாரியாக கல்வீச்சு எதிர்க்கட்சி தொண்டர்களின் செயல். ஒரு கல் இந்திராவின் மூக்கை பதம் பார்த்தது. நாசி எலும்பு உடைந்து ரத்தம் கொட்டியது. மறுநாள் செய்தித்தாள்களில் தலையில் கட்டுடனும் மூக்கில் பிளாஸ்திரியுடனும் காட்சியளிக்கும் இந்திராவின் புகைப்படம் வெளியானது. மக்கள் மத்தியில் நேருவின் மகளுக்கு அனுதாப அலை வீசுவதற்கு அது உதவியது. இப்படி தேர்தலுக்காக வியர்வை மட்டுமல்ல, ரத்தத்தை சிந்திய இந்திரா காந்திக்குத்தான் பிரதமர் பதவி என பிடிவாதம் பிடித்தனர் இந்திரா காந்தி ஆதரவாளர்கள். மறுபக்கம் மொரார்ஜி தேசாயும் விட்டுக் கொடுப்பதாய் தெரியவில்லை. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட நினைத்த கட்சி தலைவர் காமராஜர் பிரதமர் பதவியை இந்திராவுக்கும் நிதி அமைச்சகத்துடன் கூடிய துணை பிரதமர் பதவியை மொரார்ஜிக்கும் வழங்குவது என முடிவு செய்தார். அரை மனதுடன் இந்திராவும் அதற்கு தலை அசைத்தார். மத்தியில் அடித்து பிடித்து காங்கிரஸ் ஆட்சி அமைத்திருந்தாலும் மாநிலங்களில் அதன் பிடிப்பு தளர்ந்திருந்தது. காங்கிரசின் கோட்டை என கருதப்பட்ட பல மாநிலங்களின் தேர்தல் முடிவுகள் அக்கட்சியை ஏமாற்றமடைய செய்தது என்றே கூற வேண்டும். குறிப்பாக உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் காங்கிரஸை கடுமையாக விமர்சித்து பிரச்சாரம் செய்த ஜனசங்கம் தனிப்பெரும்பான்மை பெற்றது. ஒடிசா, ராஜஸ்தான், ஆந்திரா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் ராஜாஜியின் சுதந்திரா கட்சி கணிசமான இடங்களை கைப்பற்றியது. அதேபோல் பஞ்சாபிலும் மாநில அரசியலை தீவிரமாக கையில் எடுத்த அகாலி தளத்திற்கு மக்கள் பேராதரவை அளித்தார்கள். மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகம் காங்கிரசுக்கு மரண அடியை தந்திருந்தது. இதில் காங்கிரசால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் என்னவென்றால், அகில இந்திய அளவில் மிகப்பெரிய அரசியல் தலைவராக இருந்த காமராசர் தனது சொந்த தொகுதியான விருதுநகரில் தோற்கடிக்கப்பட்டிருந்தார். மொழிப்போரில் ஈடுபட்ட மாணவர் தலைவர்களுள் ஒருவரான 28 வயதே ஆகியிருந்த பே. சீனிவாசனிடம் தோற்றார் பெருந்தலைவர் காமராசர். சுதந்திரா கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளின் தோழமையோடு களத்தில் இறங்கிய திமுகவிற்கு அறுதி பெரும்பான்மையான வெற்றியை அளித்தது தமிழகம். முதல் முறையாக முதலமைச்சர் பதவியை ஏற்ற அண்ணா தமிழக மக்களுக்கு ஏகப்பட்ட வாக்குறுதிகளை அளித்திருந்தார். ஆட்சி அமைத்த கையோடு தான் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற
பல செயல் திட்டங்களை வகுத்திருந்தார் அண்ணா. சென்னை மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம், சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம், இந்திக்கு பதிலாக தமிழ், ஆங்கிலம் என்ற இருமொழி திட்டம் என நேர்கோட்டில் சென்று கொண்டிருந்த அண்ணாவிற்கு அரிசி ரூபத்தில் ஆபத்து வந்தது. சென்ற காங்கிரஸ் ஆட்சியால் தான் நாட்டில் பஞ்சம் நிலவுகிறது. அதை காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளாமல் எதேச்சதிகாரமாக செயல்படுகிறார்கள் என்ற வகையில் திமுக பிரச்சாரம் செய்தது. அந்த ஆண்டு தேர்தல் காலத்தில் காங்கிரசுக்கு எதிராக திமுக பயன்படுத்தியது நாட்டில் நிலவிய அரிசி பிரச்சனையில். திமுக கூட்டணியில் இருந்த தமிழரசு கழகத்தின் மாப்போசி மூழுகின்ற பசி என்றால் என்ன என்பதை நான் முழுமையாக அறிவேன். பசியின் கொடுமையை என்னுடைய குடல் அறியும், என்னுடைய உயிர் அறியும். எனக்கு நேர்ந்த கதி என் பிள்ளைகளுக்கு நேரக்கூடாது. உண்ண சோறு கிடைக்கும் நிலை முதலில் உருவாக வேண்டும் என உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். அவரது பேச்சுக்கு மக்கள் மத்தியில் அமோக ஆதரவு கிடைத்தது. இதையொட்டி திமுக ஆட்சிக்கு வந்தால் ரூபாய்க்கு 3 படி அரிசி லட்சியம், 1 படி நிச்சயம் என்ற அண்ணாவின் வாசகங்கள் தேர்தல் பிரச்சாரங்கள் எங்கும் ஒலித்தன. திமுக ஆட்சி அமைத்ததற்கு முக்கிய காரணங்களுள் ஒன்று அது அளித்த அரிசி வாக்குறுதிதான். அப்படிப்பட்ட முக்கியமான தனது வாக்குறுதியை நிறைவேற்ற எண்ணிய முதலமைச்சர் அண்ணா 1 படி அரிசி 1 ரூபாய் என்ற அறிவிப்புடன் கோவை, சென்னையில் திட்டத்தை தொடங்கினார். சிறிது காலம் கழித்து மற்ற மாவட்டங்களுக்கு இந்த திட்டத்தை விரிவுபடுத்தலாம் என முடிவு செய்திருந்தார் அண்ணா. அதிகாரிகள் இந்த திட்டத்திற்காக ஆகும் செலவினங்கள் பட்டியலை அண்ணாவிடம் நீட்டினர். அதை பார்த்த முதலமைச்சர் அண்ணா தலை சுற்றி போனார். செலவு கையை கடிப்பதை உணர்ந்தார். அதிகாரிகள் எச்சரித்தது போல அரசுக்கு நிதிச்சுமை ஏற்பட்டது. இதையடுத்து அண்ணாவின் கவர்ச்சிகர திட்டமான 1 படி அரிசி 1 ரூபாய் திட்டம் பாதியிலேயே கைவிடப்பட்டது. நிர்வாகத்தை குறை கூறி ஆட்சி அமைத்த திமுகவை விமர்சிக்க சரியான நேரமாக அதை கருதியது காங்கிரஸ். திமுக ஆட்சி அமைத்து 6 மாதங்கள் கழித்து 10 காரணங்களை பட்டியலிட்டு திமுக ஆட்சியின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தது காமராசர் தலைமையிலான காங்கிரஸ். சட்டமன்றத்தில் திமுக அரசு அறுதி பெரும்பான்மையுடன் இருந்ததால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை திமுக தோற்கடித்து ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. ஆட்சியை தொடர்ந்த அண்ணா தலைமையிலான திமுக அரசு தமிழர், தமிழ் மொழி சார்ந்து பல திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருந்தது. உண்மையில் அண்ணாவின் உயிர் மூச்சு கொள்கைகளில் ஒன்றாக இருந்த திராவிட நாடு கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்திருந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த கோரிக்கைக்கு கடிவாளம் போடும் பிரிவினைவாத தடுப்பு சட்ட மசோதாவையும் கொண்டு வந்தது. அந்த சமயத்தில் தனது திராவிட நாடு கோரிக்கையை தளர்த்தி கொண்டார் அண்ணா. அதன்பின் இந்திய அரசியலமைப்பு விதிகளுக்கு உட்பட்ட மாநிலங்களுக்கான உரிமையை கோரிய அண்ணா அதன் மூலம் திராவிட நாடு கோரிக்கையின் பலன்களை அடையலாம் என்பதை உணர்ந்தார். இதையொட்டி பல திட்டங்கள் செயல்பாடுகளில் இறங்கிய அண்ணா தனது திமுக தம்பிகளுக்கும் அதன் முக்கியத்துவத்தை தெளிவுபடுத்தினார். இந்த காலகட்டத்தில்தான், அதாவது 1969ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதி உடல்நலக் குறைவால் தமிழக முதல்வர் அண்ணா மறைந்தார். இந்த செய்தி திமுகவின் தொண்டர்களுக்கு பேரிடியாக அமைந்தது. ஒட்டுமொத்த தமிழகமும் திரண்டு வந்து அண்ணாவிற்கு இறுதி அஞ்சலி செலுத்தியது. அண்ணாவின் மறைவிற்கு அவரின் தம்பிகளுள் முக்கியவரான கருணாநிதி எழுதிய இரவலாக உன் இதயத்தை தந்திடண்ணா என்ற இரங்கற்பா திமுகவினரை மட்டுமல்லாமல் கேட்போர் அனைவரையும் அழ வைத்தது. திமுகவை வழிநடத்தியவர் இல்லை, அடுத்த முதல்வர் யார் என்ற கேள்வி திமுகவுக்குள் சலசலப்பை ஏற்படுத்தின. தற்காலிக முதலமைச்சராக மூத்த அமைச்சர் நெடுஞ்செழியனை திமுக அமர்த்தியது. இருந்தபோதும் கட்சிக்குள்ளும் மக்களிடத்திலும் அடுத்து கட்சியையும் ஆட்சியையும் வழிநடத்தப் போவது யார் என்ற கேள்வி எழுந்தது. சிலர் வயதிலும் அரசியல் அனுபவத்திலும் மூத்தவரான நெடுஞ்செழியனே அடுத்த முதல்வர் என்றனர். அப்போது கருணாநிதிக்கும் சிலர் ஆதரவாக நின்றனர். வயதிலும் அனுபவத்திலும் நெடுஞ்செழியனை விட கருணாநிதி இளையவராக இருந்தாலும் மக்கள் மத்தியில் அவருக்குத்தான் அதிக செல்வாக்கு உள்ளது என கருணாநிதியினுடைய ஆதரவாளர்கள் வாதம் செய்தனர். திரைப்பட வசனங்கள் மூலம் திராவிட சித்தாந்தங்களையும் சமூக நீதியையும் பரப்பிய கருணாநிதியை மக்கள் அங்கீகரித்து ஏகோபித்த வரவேற்பு அளித்திருந்தனர். கூடுதலாக மக்களை ஈர்க்கும் எம்ஜிஆர் எனும் மந்திரக்கோள் கருணாநிதியின் வசம் இருந்தது. கருணாநிதியின் கை ஓங்கி இருப்பதை உணர்ந்த திமுகவினர் வாக்கெடுப்புக்கு தயாராகினர். ஓட்டெடுப்பின் போது எழுந்து நின்ற நெடுஞ்செழியன், வாக்கெடுப்பு வேண்டாம், அனைவரும் ஏகமனதாக என்னை தேர்ந்தெடுங்கள் என்றார். அதற்கு மற்றவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவே வாக்கெடுப்பிலிருந்து நெடுஞ்செழியன் விலகினார். இதையடுத்து கருணாநிதி தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார்.
முதலில் கருணாநிதியின் அமைச்சரவையில் இடம்பெற மறுத்த நெடுஞ்செழியன் பின்னர் பலரின் சமாதான பேச்சுவார்த்தையை அடுத்து அமைச்சரவையில் சேர்ந்து கொண்டார். அண்ணாவின் மறைவுக்கு பின் திமுகவில் நிச்சயம் பிளவு ஏற்படும் என்ற பலரின் ஆருடம் பொய்த்து போனது. திமுகவின் பிளவை எதிர்பார்த்து காத்திருந்த காங்கிரஸ் கட்சிக்கு அந்த சமயத்தில் இந்திரா காந்தி மூலம் பேராபத்து ஒன்று வந்து சேர்ந்தது. நேருவின் இறப்பிற்கு பின் காங்கிரஸ் கட்சியின் தலைவரான காமராஜ் கட்சிக்காக கடுமையாக உழைத்தார். அவரின் கே பிளான் மூலம் காங்கிரஸ் முன்னோக்கி நகர செயல்பட்டுக் கொண்டிருந்தது. காமராஜரின் ஆதரவுடனும் காங்கிரசின் பல உயர்மட்ட தலைவர்களின் ஒப்புதலுடனும் இந்திரா காந்தி பிரதமராக ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார். எல்லாம் சுமூகமாக சென்று கொண்டிருக்கிறது. பிரதமராக இந்திரா இருந்தாலும் காமராஜரின் ஆலோசனையின்றி அவர் எதுவும் செய்ய மாட்டார் என காங்கிரசின் மூத்த தலைவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தனர். ஆனால் இந்திரா காந்தி வேறு விதமாக யோசித்துக் கொண்டிருந்தார். வங்கிகளை தேசியமயமாக்குவது, மன்னர் மானியங்களை ஒழிப்பது என பல அதிரடி திட்டங்களை தனக்குள் தீட்டி வைத்திருந்த இந்திரா காந்தி சரியான நேரத்தையும் வாய்ப்பையும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இந்திரா காந்தி முதலாக பிரதமரான போதே பல முற்போக்கு திட்டங்களை செயல்படுத்த திட்டமிட்டார். இதனால் காங்கிரசின் மூத்த தலைவர்களின் கோபத்துக்கு இந்திரா காந்தி ஆளானார். பின் காமராஜரின் அறிவுரைப்படி அமைதியானார். இதனால் எதிர்க்கட்சிகள் இந்திரா காந்தியை பேசாத பொம்மை என விமர்சித்திருந்தனர். ஆனால் அந்த விமர்சனங்கள் அவரை எல்லளவும் சீண்டவில்லை. அப்போது இந்திய குடியரசுத் தலைவர் ஜாகிர் ஹுசைனின் மரணம் இந்திரா காந்திக்கு தனது ஆளுமையை நிரூபிப்பதற்கான வாய்ப்பு அமைத்தது. புதிய குடியரசுத் தலைவர் பதவிக்கு தனது நம்பத்தகுந்த வட்டத்திற்குள் இருந்த ஜெகஜீவன் ராமை கொண்டு வர எண்ணினார். ஆனால் காங்கிரஸ் தலைமை சஞ்சீவ ரெட்டியை குடியரசுத் தலைவராக்க முடிவு செய்திருந்தது. இது இந்திரா காந்திக்கு ஏகத்துக்கும் எரிச்சலை ஏற்படுத்தியது. ஏற்கனவே காங்கிரஸில் இந்திராவுக்கு எதிராக இருந்த தலைவரான மொரார்ஜி தேசாய் துணை பிரதமர் பதவியில் இருந்து கொண்டு இந்திரா காந்திக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார். இதில் அவரின் பரிந்துரையில் வரும் சஞ்சீவ ரெட்டியை குடியரசுத் தலைவராக அமர்த்திவிட்டால் நமக்கு அதுவே பேராபத்தாக போய்விடும் என்பதை இந்திரா உணர்ந்தார். இந்த சூழ்நிலையை சமாளிக்க யோசித்த இந்திரா காந்தி ஒரு அதிரடி திட்டத்தை செயல்படுத்தினார். அமைச்சரவையில் மாற்றம் கொண்டு வருவதே அந்த யோசனை. மொரார்ஜி தேசாயிடம் இருந்த நிதித்துறையை அதிரடியாக பறித்த இந்திரா காந்தி அதை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டார். இந்த அதிரடி முடிவால் மொரார்ஜி தேசாய், காமராஜர் உள்ளிட்ட பல மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் அதிர்ந்து போனார்கள். இது எனது சுயமரியாதைக்கு விடப்பட்ட சவால். அமைச்சரவையிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என கோபமாக சொல்லிவிட்டு அமைச்சரவையிலிருந்து மொரார்ஜி தேசாய் வெளியேறினார். என்ன நடக்கிறது என அனைவரும் புரிந்து கொள்வதற்குள் அடுத்த அதிரடியாக காங்கிரஸ் தலைவர்கள் எதிர்த்த வங்கிகள் தேசியமயமாக்கத்தை அறிவித்தார். இதையடுத்து தனியாரிடம் இருந்த 14 பெரிய வங்கிகள் அரசின் கட்டுப்பாட்டில் வந்தது. இதன் மூலம் மக்களிடம் முற்போக்கு ஆட்சியாளர் என்ற பிம்பத்தை உருவாக்கினார் இந்திரா காந்தி. அதை மேலும் வலுவாக்க குடியரசுத் தலைவர் தேர்தலை சந்திக்க தயாரானார். குடியரசு துணைத் தலைவராக இருக்கும் வி கிரியை தனது ஆதரவு பெற்ற குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவித்தார் இந்திரா காந்தி. அவரை எதிர்த்து வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்பட்டதை அடுத்து காங்கிரசின் பிரதான கட்சிகளான ஜனசங்கம், சுதந்திரா கட்சியின் உதவியை நாடினர் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள். இதற்காகவே காத்து கிடந்தது போல் களத்தில் குதித்தார் இந்திரா காந்தி. எதிரிகளின் ஆதரவை கோரியது கட்சிக்கு செய்த துரோகம். எனவே அது குறித்து விசாரிக்க காங்கிரஸ் காரிய கமிட்டியை கூட்டச் சொன்னார் இந்திரா காந்தி. அதை மறுத்த காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் எதிர்க்கட்சிகளின் ஆதரவோடு குடியரசுத் தலைவர் தேர்தலை எதிர்கொள்ள தயாரானார்கள். முதலில் ஜனசங்கத்தின் ஆதரவை கோரியது இந்திராதான். அதை அவர்கள் மறுக்கவே அந்த முயற்சியை இந்திரா கைவிட்டார். இதையடுத்து காங்கிரஸ் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் மனசாட்சியின்படி வாக்களிக்க இந்திரா காந்தி கோரினார். தொடர்ந்து மாநில எதிர்க்கட்சியான திமுகவின் உதவியை நாடினார் இந்திரா. கருணாநிதியிடம் பேசிய இந்திரா தனக்கு சார்பாக திமுக சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வாக்களிக்க கோரினார். மத்திய அரசிடம் நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்வது தமிழகத்திற்கு நல்லது என யோசித்த கருணாநிதி திமுகவின் ஆதரவு வி கிரிக்கே என்று அறிவித்தார். பலத்த எதிர்பார்ப்புகளுடன் 1969 ஆண்டு ஆகஸ்ட் 21 குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெற்றது. அதில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சார்பில் நிற்க வைக்கப்பட்ட சஞ்சீவ ரெட்டியை சுமார் 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து இந்திரா நிற்க வைத்த வி கிரி வெற்றி பெற்றார். தோல்வியால் ஆத்திரமடைந்த மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் கட்சி கட்டுப்பாட்டை மீறியதாக இந்திரா காந்தி மீது புகார் தெரிவித்தனர். ஒழுங்கு நடவடிக்கை என்ற பெயரில் காங்கிரசிலிருந்து இந்திரா காந்தி தூக்கி எறியப்பட்டார்.
விரைவில் புதிய பிரதமர் தேர்வு செய்யப்படுவார் என ஆர்ப்பாட்டமே இல்லாமல் சொல்லியது காங்கிரஸ் தலைமை. இதையடுத்து காங்கிரஸ் கட்சி இரண்டாக பிரிந்தது. இந்திரா காந்தியை ஆதரிப்பவர்கள் காங்கிரஸ் ஆர் அல்லது இந்திரா காங்கிரஸ் என அழைக்கப்பட்டனர். அதன் தலைவர் பொறுப்பை தனது விசுவாசியான ஜெகஜீவன் ராமிடம் அளித்தார் இந்திரா. மூத்த தலைவர்கள் இருக்கும் காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ் என அழைக்கப்பட்டது. மக்களவையில் இந்திரா காந்தி அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தது ஸ்தாபன காங்கிரஸ். நிலைமையை அறிந்து கொண்ட இந்திரா திமுக, இடதுசாரிகள் உள்ளிட்ட பல கட்சிகளிடம் ஆதரவு கோரினார். இதையடுத்து அவரது ஆட்சி கவிழாமல் தப்பித்தது. காங்கிரஸை கண்டித்தே வளர்ந்த கட்சியான திமுக காங்கிரசுக்கு ஆதரவளித்தது பல அரசியல் கட்சிகளுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அப்படி திமுக செய்ய காரணம் மன்னர் மானிய ஒழிப்பு, வங்கிகள் தேசியமயமாக்கம் உள்ளிட்ட இந்திரா காந்தி கொண்டு வந்த திட்டங்கள் தான். அந்த திட்டங்கள் சமூக நீதியை காக்கும் முற்போக்கான திட்டம் என திமுக நம்பியது. அதனால்தான் காங்கிரஸ் அரசு தப்பிக்க திமுக ஆதரவளித்தது என பேசப்பட்டது. அதே வேளையில் இந்த திட்டங்களை இந்திரா காந்தி நிறைவேற்றியதற்கு பின்னால் அவரது ஆட்சியை தக்க வைக்கும் நோக்கம் இருந்தது என்று பேசப்பட்டது. மன்னர் மானியம் என்ற பெயரில் இந்தியாவோடு இணைக்கப்பட்ட 500க்கும் மேற்பட்ட சமஸ்தான மன்னர்களுக்கு மானியமாக பெருந்தொகையை அரசு அளித்து வந்தது. ஆனால் சமஸ்தான மன்னர்கள் பலரும் காங்கிரசுக்கு எதிர்முகமான ஜனசங்கத்திலும் சுதந்திரா கட்சியிலும் அங்கம் வகித்தனர். அது மட்டுமல்லாமல் அந்த கட்சிகளுக்கு அவர்களே நிதி உதவி அளித்தனர். இதை கவனித்த இந்திரா தனது அரசாங்க பணத்தை பெற்றுக்கொண்டு தனது அரசை எதிர்க்க பயன்படும் சமஸ்தான மன்னர்களை கட்டுப்படுத்த எண்ணினார். அதன் விளைவே மன்னர் மானிய ஒழிப்பு அவசர சட்டமாக உருவானது. மக்களிடம் தான் முற்போக்கு அரசியல்வாதியாக உருவாகி வருவதை நன்கு உணரத் தொடங்குகிறார் இந்திரா காந்தி. இதனால் மக்களவையில் தொடர்ந்து மைனாரிட்டி அரசாக இருக்க விரும்பாத அவர் 1 வருடத்திற்கு முன்பாகவே தேர்தலை அறிவித்து அதிர்ச்சி கொடுத்தார். இதையடுத்து டெல்லியில் முதலமைச்சர் கருணாநிதி, இந்திரா காந்தி சந்திப்பு நடைபெற்றது. மக்களவை தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலையும் நடத்த ஓராண்டிற்கு முன்னரே திமுக சட்டமன்றத்தை கலைத்தது. இதை முன்னிட்டுத்தான் டெல்லி சந்திப்பு நடைபெற்றது. 1971ஆம் ஆண்டு வரவிருந்த தேர்தலில் கருணாநிதி, இந்திரா காந்தி கூட்டணி அமைத்தனர். ஒட்டுமொத்த இந்தியாவையும் அந்த நிகழ்வு ஆச்சரியப்படுத்தியது. காங்கிரஸ் எதிர்ப்பை முன்வைத்தே ஆட்சியை பிடித்த திமுக அதன் தலைவர் அண்ணா இறப்பிற்கு பின் காங்கிரசுடன் கருணாநிதி கூட்டணி வைத்தது பலரின் விமர்சனத்தை சம்பாதித்தது. 1971இல் தேர்தல் என அறிவிக்கப்பட்டது. தேர்தல் அறிவிப்பை தொடர்ந்து கூட்டணி அமைக்கும் காரியங்கள் வேகம் பிடித்தன. இந்திரா காங்கிரசுக்கு தமிழகத்தில் செல்வாக்கு குறைவு என்பதை புரிந்து கொண்ட கருணாநிதி பலமான கூட்டணியை அமைத்தார். அதன்படி அண்ணா உருவாக்கிய கூட்டணியில் சில மாற்றங்களை செய்தார் கருணாநிதி. திமுகவின் பலமான கூட்டணியில் இந்திரா காங்கிரஸ், சிபிஐ, பிரஜா சோசலிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், தமிழரசு கழகம், ஃபார்வர்ட் பிளாக் ஆகிய கட்சிகள் இடம்பெற்றன. இந்திரா காந்தியை இந்த முறை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்று எண்ணியது ஸ்தாபன காங்கிரஸ். அதற்காக சுதந்திரா கட்சியின் உதவியை நாடியது. இந்திராவை தோற்கடிக்க வேண்டும் என்ற புள்ளியில் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை கலைந்து காமராஜரும் ராஜாஜியும் கரம் கோர்த்தனர். இந்திரா காந்தியை வெல்ல வேண்டும் என்றால் அது தனித்து நின்று பலமுனை தாக்குதல் நடத்தினால் முடியாது, வாக்குகள் சிதறும். எனவே மத்தியிலும் மாநிலத்திலும் இந்திரா எதிர்ப்பு கட்சிகள் ஓரணியில் திரள வேண்டும் என யோசனை சொன்னார் ராஜாஜி. அதன்படி ஸ்தாபன காங்கிரஸ், ஜனசங்கம், சுதந்திரா கட்சிகள் ஓரணியில் திரண்டன. அதற்கு கிராண்ட் அலையன்ஸ் என பெயரிடப்பட்டது. அவர்களுக்குள் தொகுதி பங்கீடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுலபமாக முடிந்தது. ஆனால் திமுக அமைத்த கூட்டணியில் சிக்கல் உருவானது. முதலில் இந்திரா காங்கிரஸ் சார்பில் 80 சட்டமன்ற தொகுதிகளும் 20 மக்களவை தொகுதிகளும் கேட்கப்பட்டது. அதற்கு கருணாநிதி 10 முதல் 15 சட்டமன்ற தொகுதிகள், 5 முதல் 7 மக்களவை தொகுதிகள் வழங்குவதாக தெரிவிக்க இந்திரா காங்கிரஸ் கட்சியினர் கோபத்தின் உச்சத்திற்கே சென்றனர். கூட்டணியே வேண்டாம், தனித்து போட்டியிடுவோம் என முடிவு செய்தனர். உண்மையில் குடியரசுத் தலைவர் தேர்தல் மற்றும் நம்பிக்கை வாக்கெடுப்பு என 2 முறையும் இந்திராவை காப்பாற்றியது திமுக தான். அதன் பிரதிபலனை கருணாநிதி அப்போது எதிர்பார்த்தார் என்பதை இந்திரா காந்தி புரிந்து கொண்டார். எனவே கருணாநிதியின் விருப்பப்படியே தொகுதி பங்கீடு நடைபெற்றது. அதன்படி சட்டமன்ற தேர்தலுக்கு என எந்த தொகுதியும் இந்திரா காங்கிரசுக்கு ஒதுக்கப்படவில்லை. மக்களவைக்கு மட்டும் 10 தொகுதிகளை ஒதுக்கியது. நாடு முழுவதும் தேர்தல் ஜுரம் தொற்றிக் கொண்டது. தீவிரமாக பிரச்சாரங்கள் நடைபெற்றன. ஆகாய மார்க்கமாகவும் தரை மார்க்கமாகவும் பல மைல்கள் பிரச்சாரம் செய்த இந்திரா காந்தி முற்போக்கு திட்டங்களுக்கு மூத்த தலைவர்கள் தடையாக உள்ளனர் என்ற குற்றச்சாட்டை எழுப்பி
பிரச்சாரம் செய்தார். அதற்கு எதிர்தரப்பு கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளாமல் இந்திராவை வெளியேற்றுவோம் என தனிப்பட்ட முறையில் இந்திராவை எதிர்த்தனர். இதுவே அவர்களுக்கு பெரும் சறுக்கலாக அமைந்தது. தமிழக பிரச்சார களத்தில் திமுக சார்பில் அவர்களது நட்சத்திர பேச்சாளர் எம்ஜிஆர் இறக்கிவிடப்பட்டார். அதற்கு ஈடு சேர்க்கும் வகையில் ஸ்தாபன காங்கிரஸ் சிவாஜியை களத்தில் இறக்கியது. எம்ஜிஆர் திமுகவிற்காக பிரதான பிரச்சார வீரங்கியாக மாறினார். நீண்ட பிரச்சார பயணத்தை திட்டமிட்டார். வேன் மூலம் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டார். திமுக அதிக இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்று உள்ளார்ந்த உணர்வுடன் பிரச்சாரம் செய்தார் எம்ஜிஆர். திமுகவுக்காக எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்தபோது காமராஜர், ராஜாஜிக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர் சிவாஜி. இருவருக்கும் பிரச்சார களத்தில் போர் மூலும் அளவுக்கு மிக தீவிர பிரச்சாரங்கள் நடைபெற்றன. தேர்தல் முடிவுகள் வெளியான போது 90% இடங்களை கைப்பற்றியிருந்தது திமுக கூட்டணி. மக்களவை தேர்தலிலும் திமுக அங்கம் வகித்த கூட்டணிக்கே வெற்றி. அதன் மூலம் மீண்டும் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் இந்திரா காந்தி. தேர்தல் வெற்றி செய்திகள் வந்து கொண்டிருந்த சமயத்தில் கருணாநிதிக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. அழைத்தவர் எம்ஜிஆர். தனக்கும் அமைச்சரவையில் இடம் வேண்டும், மக்கள் நல்வாழ்வுத்துறை வேண்டும் என கோரிக்கை வைத்தார். திமுக வெற்றிக்காக மற்றவர்கள் உழைத்ததை விட எம்ஜிஆர் அதிகமாக உழைத்தார் என்பது கருணாநிதிக்கும் தெரியும். எம்ஜிஆர் கேட்ட துறையை அவருக்கு வழங்க கருணாநிதியும் தயாராகவே இருந்தார். ஆனால் அதற்கு ஒரே ஒரு நிபந்தனையை வைத்தார் கருணாநிதி. அமைச்சரவையில் இடம் பெற்றால் படத்தில் நடிப்பதை நிறுத்த வேண்டும் என்பதே அந்த நிபந்தனை. அதற்கு எம்ஜிஆர் மறுப்பு தெரிவித்தார். சட்ட சிக்கலை காரணம் காட்டி அமைச்சரவையில் இடம் கொடுக்க கருணாநிதி மறுத்துவிட்டார். இது கட்சியில் புழுக்கத்தை ஏற்படுத்தியது. அதன்பின் அமைச்சரவையில் இடம்பெறும் கோரிக்கையை எம்ஜிஆர் கைவிட்டார். இதன் விளைவால் 19 மாதங்களுக்கு பிறகு திமுகவிலிருந்து பிரிந்த எம்ஜிஆர் அதிமுக என்ற கட்சியை தோற்றுவித்தார். அதன் மூலம் தமிழக அரசியல் வரலாற்றில் புதிய சகாப்தங்கள் எழுதப்பட்டன. அதேபோல் தேர்தல் வெற்றிக்கு பின் மத்தியில் இந்திரா மிக பெரும் அரசியல் ஆளுமையாக உருமாறினார். இவை அனைத்துக்கும் 1971ஆம் ஆண்டு தேர்தலே அடித்தளம் அமைத்துக் கொடுத்தது.